என்ன பண்ணுகிறான் தெரியல மாப்பிள்ள. அவங்க அப்பா டப்பா யாரும் சும்மா கத்துவானே. மாப்பிள்ள நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவுட்டானே வந்து நிக்கிறியா? உங்க வெக்கமா இல்லடா? நானாவது வந்தா பண்ணிக்கிறேன். நீ இதே வீட்டுல இருக்கிறியா? வெக்கமா இல்ல? டப்பாவையா? ஐயா காலையில இதுக்கு போய் டென்ஷன் ஆக முடியாது. ரவி நாப்பா வந்து பத்தாதுல ஏய் உங்க அப்பா பேசுறதே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் என்ன டார்கெட் பண்ணி பேசினுக்கிறான். அப்படிதான் பேசுவேன். ஒரு 10 பைசா உன்னால சம்பாதிக்க முடியுமாடா? சம்பாதிச்சுட்டு என்னடா சொல்ற? டப்பாவையா? அது சொல்லுப்பா. இங்க வந்தா திட்ட மாட்டேன். இப்ப பாரு மாப்பிள்ள இங்க பாரு. என்னடா கிஞ்ச நோட்டு வச்சுக்கிறா? மாப்பிள்ள இதை வச்சுதான் சம்பாதிக்க போறோம். இதை வச்சு நான் சம்பாதிக்கிறது பாதி நோட்டு தான் இருக்குது. கடையில குத்தி ஏமாத்தான்னு பாக்குறீங்களா? எப்போன கொஞ்சம் முடிஞ்சியா கொம்முன்னு வாய மூடிடு. நான் வாயை மூடி இருக்கணுமா? சரி நான் தான் பண்றீங்கன்னு பாக்கலாம். என்ன பண்ணலாம் மாப்பிள்ள? கொஞ்சம் கிட்ட வா. அப்படியா? இது என்ன சொல்லிட்டா அப்படியான்றான்? ஒண்ணுமே புரியல. உன்ன நீங்க வேலைக்கு போகாம இப்படிதான் இருப்பீங்களா? அது இப்படியே தான் தெரிஞ்சு இருக்கான். நீ மூடு போய் பச்சா மாப்பிள்ள உனக்கா. நான் வேலைக்கு போறியா? ஆமா மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். சரி யாராவது வேலைக்கு ஆள் இருந்தா சொல்லு. மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். மாசம் 25,000 சம்பளமா? என்னப்பா சொல்றா? கஷ்டமே இல்லாத வேலை. கால் மேல கால் போட்டு தூணலாம். என்ன புரியுதுங்க? ஒண்ணுமே புரியலையா? எப்பா நான் சொல்லுங்கப்பா 25,000 ரூபாய் சம்பளம்ன்றீங்க. நானும் வந்துடுறான். நீ தான் வேற இடத்துல வேலைக்கு போறியா? நீ வேற யாராவது இருந்தா சொல்லு. அட வேலை பெரிய வேலை போல போதுமா? மாப்பிள்ள இவன் இந்த வேலைக்கு செட் ஆகுமா? நம்பிக்கை இல்லையா? இப்ப நம்புறதுக்கு நான் என்ன பண்ண சொல்லுங்க? ஒரு 1000 ரூபாய் கையில குத்தனா நம்புவோம். 1000 ரூபாவா? 5 ரூபாய் தாங்குது. 5 ரூபாய் அப்புறம் தரம்பா. என்ன சோக்காயா மாத்துங்கடா? என்ன வேலை சொல்லுப்பா? இந்த பழைய நோட்டை எடுத்துட்டு போயிட்டு மல்லிகை கடையில இந்த தாத்தா எப்போ வருவாருன்னு கேட்கணும். ஏட்டா அவங்க ஒண்ணு கொடுப்பாங்க. அது வாங்கி வந்து இவரு கேட்டு கொடு. அதான் வேலை. தோசை செஞ்சிடுறேன். டேய் கீஞ்ச நோட்டுக்கு அவங்க என்னடா கொடுப்பாங்க? பலால் நாரை கொடுப்பாங்க. அது வாங்கி வந்து உங்ககிட்ட கொடுப்பான். பாத்தையா காசு? நல்ல திறமைசாலி தானே எப்பா நீ? இன்னொரு வாட்டி மூட்டார் வந்து கத்தனா அவள் தான். வா மாப்பிள்ள போலாம். எப்படி 200 குறா? அட போடா மாப்பிள்ள. அந்த பொம்மை கிட்ட இருந்து 500 ரூபாய் அசல்ட்டா ஏமாத்திட்டோம். எப்படிலாம் ஏமாத்துங்க? நம்மளும் இதுங்களை பார்த்து கத்துக்கணும். ஏம்பா வாப்பா என்னப்பா ரெடி பண்ணிட்டு போனீங்க? நான் நல்லா தான் ரெடி பண்ணிட்டு போனேன். திருப்பி ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். அணில இருந்து கனெக்ஷன் வரவே இல்ல. செம்ம ரோதனை குடுத்துருக்காரு பண்ணியா. உன்ன கம்பத்தை மாத்திடு. கம்பத்தை மாத்திரா ஒயரை முறுக்கி விடுங்க. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா சூழ்ந்து முடிஞ்சு விட மாட்டேன் போலுக்குதா. நீ ஒண்ணு ஏறிடான். சொல்ல மறந்துட்ட பாருங்க. அன்னைக்கு 200 ரூபாய் கேட்டீங்களே அது கூட வாங்காம போயிட்டீங்க. எல்லாம் உங்க வீட்டுல ஒரு கேள்வி இருந்துச்சியா? அந்த கேள்வியால் தான். அதான் கதியா. எங்க பெரியம்மாக்கு கொஞ்சம் கேட்காது. அப்போ உங்க பெரியப்பாக்க அதுக்கும் கேட்காதுப்பா. ஓ அப்படியே கதா. சரிப்பா நீ குத்த காசு எடுத்துணும். அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். கரெக்டா ரெடி பண்ணுப்பா. எத்தனை வாட்டி உங்களுக்கு கூப்பிடுறது? ஸ்பீக்கர் அவுட்டாமா? அது தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம யார் இருக்கா? நீ யாரா? திரும்ப என்ன சொல்ற? என்ன யார் தெரியாது. சரி கும்முனு அந்த 200 ரூபாய் ஏமாத்திடலாம். ஏய் என்ன பண்றீங்க? வந்துச்சா செய்ய முடிஞ்சா? ஒண்ணு இல்லம்மா கரண்ட் ரெடி பண்ண வந்துக்கிறான். அட அரு கட்ட மானம் கட்ட ஈனம் கட்ட பசங்கள எங்க வீட்டு கம்பத்தில் தானே தூக்க மாட்டிக்குங்க. என்ன இது இப்படியே பேசுனீங்க? கும்முனு இப்ப பாரு. நம்ம 2 பேரும் ஓடி போலாமா? ஓடி போலாமாவா? ஏம்பா என்ன பேசுறாங்க பெரியம்மா கிட்ட? இல்லப்பா நான் ஒன்னு பேசினா அது ஒன்னு பேசுதா. அதான் வேற மாதிரி மாத்தி பேசினேன். சரிதா பாத்துட்டீங்களா இல்லையா? பாத்துட்டோம். இப்போ வர லைனு. டேய் ஏன் அவனுக்கு காசு கொடுக்குற? பெரியம்மா கரண்ட் வரல. அதை சரி பண்றதுக்கு தான் காசு கொடுத்தேன். ஓஹோ நீ தான் இவனை துட்டு கொடுத்து ஒயர் புடுங்க சொன்னியா? பெரியம்மா நான் புடுங்க சொல்ல ஒயர் கனெக்ஷன் கொடுக்க சொன்னேன். கரண்ட் வரணும்னு. நான் நடக்குதுங்க. ஏய் அங்கனாடி பேசியா? வாயா கரண்ட் கட் பண்ணி விட சொல்றது இவன் தாயா? பெரியம்மா நான் கனெக்ஷன் தான் கொடுக்க சொன்னேன். ஏய் என்னடா ஒரு பெருமை காரியா அவங்க கூட சேர்த்து வைக்கலாம் பாக்குறா? பெரியப்பா நான் சேர்த்து வைக்க பார்க்கல. கனெக்ஷன் கொடுக்க சொன்னேன். அவளை அமுச்சு விட்டு தூக்க மாட்டேன்னு தொங்க சொல்றியா? நீ என்ன பேசினாலும் வேலைக்கு ஆகாது. நீ பண்றது சுத்தமா நல்லா இல்லடா. ஏண்டி உன்னை நல்லா தலை நீ பாத்துக்கா. ஏண்டி அவங்க கூட போற? 2 நாளா கரண்ட் இல்லாம இருந்தது. இந்த மூதேவிங்க தான் கரண்ட் இல்லாம பண்ணிட்டாங்க. பெரியம்மா கொஞ்சம் உள்ள போறீங்களா? என்னடா அவங்க 2 பேரும் அமுச்சு விட்டுலாம் பாக்குறியா? அவனை கோவம் வந்து போடும். பெரியம்மா அப்பா உள்ள. பெரியம்மா நீ போ. இவனும் சும்மா கத்தி நிக்கிறான். ஏய் எங்கடி போறா? வாடி உள்ள. இந்த பெரியப்பால சம தொல்லையாக்குது. நான் எலக்ட்ரிஷனை காணா போச்சு. இந்த லைட்டாவது எரியுதா? ஐயோ லைட்டும் எரியலையா? பண்றது ஒண்ணுமே புரியலையா? எப்பா குஞ்சு எடுப்பா. அதெல்லாம் என்னால முடியாதுடா. அப்ப எப்படி வயிறு குறையா? அதெல்லாம் குறையும் பண்ணினே இருந்தாக்கா. மாப்பிள்ள அங்க பாரு மாப்பிள்ள அந்த டபுள் டெக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுகிறான். வா நான் தான் பண்ணு போய் பாப்போம். மாப்பிள்ள டான்ஸ் தான் ஆடுறான் மாப்பிள்ள. சரி வா. என்னடா பண்ணிக்கிறா? எக்ஸசைஸ் பண்ணின்னு இருக்கேன். என்ன பூர்ண முச்ச மூஞ்சியா? கை இப்படி ஆட்டினா எங்கடா குறையா? அதெல்லாம் குறையும். எப்பா எவ்வளவு சொல்லிட்டு கேட்க மாட்டுப்பா. நோ எங்க கிட்ட ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. சொல்லட்டுமா? ஈஸியான மெத்தடா? கை குறைஞ்சிடுமா? ஒரே நாள்ல குறைஞ்சிடும். அப்படியா? என்னப்பா மெத்தட் சொல்லுங்கப்பா கொஞ்சம். சும்மா இப்படி சொல்லுவாங்க. ஏதாவது அமௌண்ட் கொடுத்தாதான். அமௌண்டா எவ்வளோ? ஒரு 500 ரூபாய் கூட சொல்றான். 500? அடி நேனா குடுனா ஒரே நேரம் தப்பு குறைச்சிடறாங்களா? குடுனா நல்ல மெத்தட். இன்னைக்கே குறைச்சிடலாம்.
மாப்பிள்ள என்ன மத்துட்டா எனக்கு தெரியாதுடா நீயே சொல்லு. அப்பனேத்துக்கு நீ சொல்றேன்னா நான் மட்டுமா சொன்னேன், நீ தானே சொன்ன. நீ சொல்லுன்னு நினைச்சு நான் சொன்னேன். ஐயோ இந்த தலை வேற கத்துவானே. சொல்லுங்கப்பா, ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன பண்ணலாம்? இங்க வாங்க, இங்க வாங்க. இது என்னது இது? அடுப்பு சுத்தனி போட வச்சுக்கிறேன். ஆட்டு கொழுப்பு அடுப்புல காமிச்சா என்ன ஆவா? கரைஞ்சி நெய் ஆயிடா. இதே ட்ரீட்மெண்ட் தான் உனக்கும். இதே ட்ரீட்மெண்ட்டா? என்ன பண்ண சொல்லு. அடுப்புக்கு மேல வைத்த படுக்க போட்டு அணில போட்டு கொளுத்து, உன் கொழுப்புலாம் கரைஞ்சு போயிடும். சூப்பர் ஐடியாவா இருக்கேன். நாளைக்கு ஒளியாடுவேன், நாங்க வந்து பாக்குறோம். வா மாப்பிள்ள போயிடலாம். ஏய், புண்ண நேரம் நான் போட்டு படுக்கிறேன், நீ அண்ணில போட்டு கொளுத்துறான்.